This is the month of increase of your blessings. இந்த மாதம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் மாதம். When you surrender your life today into God's hand, you are going to see the blessings of the Lord in this month of February. Amen. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில நீங்க ஒப்புக்கொடுக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க. Everybody say, I have a great harvest. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய அறுவடை This February I have a great harvest. இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கு. Harvest of blessings, ஆசீர்வாதத்தின் அறுவடை, harvest of joy, சந்தோஷத்தின் அறுவடை, harvest of fruits, கனிகளின் அறுவடை, harvest of healing. சுகத்தின் அறுவடை. What you sow, that you will reap. எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுவடை செய்வீங்க. If you sow the seed of healing, you are going to reap the harvest of healing. சுகத்தின் விதையை நீங்க விதைத்தால் சுகத்தின் அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. Sow your word. உங்க வார்த்தைகளை விதையுங்கள். Sow the word of life. ஜீவனுள்ள வார்த்தையை விதையுங்கள். Sow the word of joy. சந்தோஷத்தின் வார்த்தைகளை Sow விதையுங்கள். the word of harvest. அறுவடையின் வார்த்தைகளை Sow விதையுங்கள். the word of holiness. பரிசுத்தத்தின் வார்த்தைகளை விதையுங்கள். Sow the word of increase. பெருக்கத்தின் வார்த்தைகளை விதையுங்க. This month is a month of blessings. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம். God is going to increase the blessings. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். For this month of February, இந்த பிப்ரவரி மாதத்துக்கு I want to give a word of blessing ஒரு ஆசீர்வாத வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். from the epistle according to 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 9 9ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். Now he who supplies the seed to the sower and bread for food not may supply but will supply and multiply the seed you have sown and increase the fruits of your righteousness. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். First of all, God supplies the seeds and multiplies the seeds. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு விதைகளை தந்து அதை பெருகவும் செய்கிறார். Hallelujah. As long as you keep it as seed in your hand, உங்க கையில ஒரு விதையாகவே அதை வைத்திருக்கிற வரைக்கும் it cannot grow, அது வளர முடியாது. it cannot give fruit, அது கனிகளை கொடுக்க முடியாது. it cannot multiply. அது பெருக முடியாது. But once when you sow the seeds, ஆனா அந்த விதையை நீங்க விதைக்கும் பொழுது the Lord will multiply the seeds that you have sown. நீங்க விதைத்து இருக்கிற அந்த விதையை ஆண்டவர் பெருக செய்வார். And he will increase the fruits of your righteousness. உங்களுடைய நீதியின் பலனை அவர் பெருக்குவார். This is the month of increase of your blessings. இந்த மாதம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் God wants to increase the fruits of your blessings. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கனிகளை அவர் பெருக்க விரும்புகிறார். Hallelujah. When you sow a seed into the ground, இந்த பூமியில நீங்க ஒரு விதையை விதைக்கும் பொழுது you water it, நீங்க அதுக்கு தண்ணி ஊத்துறீங்க, you fence it around, அதை நீங்க பாதுகாக்கிறீங்க, and you guard it, நீங்க அதை வேலி அடைத்து you put பாதுகாக்கிறீங்க, some manure, அதுக்கு உரத்தை போடுறீங்க, and you are watching over it. அதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. As the days go by, நாட்கள் ஆக ஆக it starts growing. அது துளிர் விட்டு வளர At ஆரம்பிக்கும். the same time, அதே நேரத்துல you have some seeds in your packet, உங்களுடைய பாக்கெட்ல சில விதைகள் இருக்கும், you keep it at home, அதை நீங்க வீட்ல வைத்திருப்பீங்க, it doesn't grow, அது வளராது, it doesn't give fruit, அது கனிகளை தராது, it is not multiplied. அது பெருக்காது. But see how God is careful. ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். He gives you seed, அவர் உங்களுக்கு விதையை தருகிறார். he wants you to sow the seeds, நீங்க அந்த விதையை விதைக்க வேண்டும் என்று அவர் and he விரும்புகிறார். wants the seeds to be multiplied, அந்த விதை பெருகணும்னு அவர் விரும்புகிறார். and also he increases the fruits. அவர் அந்த கனியையும் பெருக்க செய்கிறார். When you sow one seed, நீங்க ஒரு விதை விதைத்தால், suppose you sow a mango seed, ஒரு மாம்பழ விதையை நீங்க விதைக்கிறீங்க, you don't get only one mango. ஒரு மாம்பழம் உங்களுக்கு கிடைப்பதில்லையே. Has anybody reaped one mango because he sowed one seed? யாராவது ஒரு மாம்பழ விதை விதைத்ததுனால ஒரே ஒரு மாம்பழத்தை அறுவடைச்சிருக்காங்களா? We are going to have mango season soon. இப்போ நம்ம சீக்கிரம் அந்த மாம்பழ சீசன் வரும். Hallelujah. ஹalleluya. So a farmer sows one single seed, right? ஒரு farmer ஒரே ஒரு விதையை தான விதைக்கிறாரு. But when he reaps, ஆனா அவர் அறுவடை செய்யும் பொழுது he has a big harvest of mangoes. ஒரு பெரிய மாம்பழ அறுவடை வருகிறது அவருக்கு. Too many mangoes. நிறைய மாம்பழங்கள். When you sow one single seed into the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு சின்ன விதையை நீங்க விதைக்கும் பொழுது,
God blesses the seeds. ஆண்டவர் அந்த விதையை The ஆசீர்வதிக்கிறார். seed is multiplied. அந்த விதையை பெருக்க செய்கிறார். Like one mango seed into hundreds and thousands. ஒரு மாம்பழை விதை ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் கொடுப்பது போல You sow one seed into the ground of God. தேவனுடைய நிலத்துல ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க. And you are going to reap a great harvest of multiplied seeds and fruits. பெருக்கப்பட்ட விதைகளும் பழங்களும் என்கிற ஒரு பெரிய அறுவடையை நீங்க அறுவடை செய்வீங்க. What are the seeds? ஒரு விதை என்றால் என்ன? Number 1. முதலாவது, Your life is a seed. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு விதையாக இருக்கு. 2 Corinthians chapter 8 verse 2. 2 கொரிந்தியர் 8:2 சொல்லுகிறது, They gave themselves unto the Lord and also unto us by the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் தங்களை ஆண்டவருக்கும் எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். You must commit your total spirit, soul, body into the hands of the Lord. உங்களுடைய முழுமையான ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஆண்டவருடைய கையில அர்ப்பணிக்க When you வேண்டும். surrender your life today into God's hand, you are going to see the blessings of the Lord in this month of February. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில நீங்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க Your ஆரம்பிப்பீங்க. spirit and soul and body is just like a seed. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு விதை போல இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You are sowing your life into the field of God. தேவனுடைய நிலத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விதைக்கிறீங்க. Amen. ஆமென். Hello. ஆமென். Hallelujah. ஹalleluya. You must not only surrender yourself to God, you must surrender yourself to the men of God or the ministers of God. ஆண்டவருக்கு மட்டுமல்ல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் உங்களை நீங்க கொடுக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. Number 1, your life as a seed you are going to sow into God's field. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஒரு விதையாக நீங்க விதைக்க போறீங்க. Amen. ஆமென். Number 2, இரண்டாவதாக, your time and energy. உங்களுடைய நேரமும் உங்களுடைய பலமும். Mary was sitting at the feet of Jesus. மரியாள் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து Luke கொண்டிருந்தாங்க. chapter 10 verse 41 and 42. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 42 Martha was வசனங்கள். working in the kitchen. மார்த்தா கிச்சன்ல சமைத்துட்டு இருக்காங்க. Mary was giving her time to God's word and his presence. மரியாள் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரசன்னத்துக்கும் நேரத்தை செலவழித்தார். Mary was sowing her time as a seed into God's presence. மரியாள் தன்னுடைய நேரம் என்கிற அந்த விதையை தேவனுடைய பிரசன்னத்துல விதைத்துக் கொண்டிருந்தாங்க. Hallelujah. ஹalleluya. God blessed the seed. ஆண்டவர் அந்த விதையை Blessed ஆசீர்வதித்தார். her time. அந்த நேரத்தை One ஆசீர்வதித்தார். day Lazarus died. ஒரு நாள் லாசரஸ் மரித்து But போனாங்க. because she spent her life in the presence of God, ஆனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பிரசன்னத்துல செலவழித்ததனால Jesus came. இயேசு அந்த இடத்துக்கு He வந்தார். resurrected Lazarus. லாசரை உயிர்ப்பித்தார். Give his life back again. திரும்ப அந்த ஜீவனை அவருக்கு திரும்ப தந்தார். And the time was restored. அந்த நேரம் மீட்கப்பட்டது. Lazarus' time was restored. லாசருடைய நேரம் மீட்கப்பட்டது. Mary's weeping time was stopped. மரியாளுடைய அழுகை நேரம் நின்று விட்டது. Hallelujah. Hallelujah. When you give your time in the presence of God, உங்களுடைய நேரத்தை தேவனுடைய பிரசன்னத்துல you are செலவழித்தீங்கன்னா, crying time, உங்களுடைய அழுகை you நேரம், are weeping time, உங்களுடைய புலம்பல் you are நேரம், lamenting time, உங்களுடைய புலம்பல் you are நேரம், worrying time, உங்களுடைய கவலைப்படுகிற is நேரம் stopped. அது நின்று போகிறது. Rather, you reap a great harvest of joy. ஒரு பெரிய சந்தோஷத்தின் அறுவடையை நீங்க அறுவடை செய்வீங்க. Give your time to God's word. உங்க நேரத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுங்க. Hallelujah. ஹalleluya. Give your energy to God. உங்களுடைய பலத்தை எனர்ஜி Do ஆண்டவருக்கு some ministry for the Lord. ஆண்டவருக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை The Bible செய்யுங்க. says, வேதம் go and சொல்லுது, preach the kingdom of God to all creature. எல்லா சிருஷ்டிப்புக்கும் போய் நீங்க இயேசுவை பிரசங்கிக்கணும். Share the gospel to your family. உங்களுடைய குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை Share சொல்லுங்க. the gospel to your neighbor. உங்களுடைய பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு Share சுவிசேஷத்தை the சொல்லுங்க. gospel to the colleagues. உங்க வேலை பார்க்குற இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க. Spend time in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உங்க நேரத்தை செலவிடுங்க. Give time to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுங்க. Give your first fruit to God. உங்களுடைய முதல் பலன ஆண்டவருக்கு நீங்க தாங்க. This month is a month of blessings. இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம். God is going to increase the blessings. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். When you give your first fruit to God, ஆண்டவருக்கு உங்க முதல் பலனை ஆண்டவருக்கு 2 தரும்போது Corinthians chapter 9 2 கொரிந்தியர் 9ஆம் verse அதிகாரம் 6 through 12, 6ஆம் வசனத்திலே 12ஆம் வசனம் வரைக்கும் Paul says, பவுல் சொல்லுகிறார், give not sparingly but generously.
சிறுக விதைக்கிறதல்ல பெருக விதைக்கிறது. Hallelujah. ஹalleluya. Give cheerfully. சந்தோஷமா கொடுங்க. God loves a cheerful giver. ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்கிற When you give to God something, ஆண்டவருக்கு நீங்க ஒன்னு கொடுத்தா your time, உங்க நேரமோ your energy, உங்க எனர்ஜியோ your first fruit, உங்களுடைய முதல் பலனோ your life, உங்க வாழ்க்கையோ you must have a joy. அது சந்தோஷமா கொடுங்க. Because God loves a cheerful giver. ஏனா ஆண்டவர் உற்சாகமா கொடுக்கிற நேரத்தில் You பிரியமா should not give grudgingly or of necessity. ஐயோ விசனம் உள்ளமாவோ அல்லது கொடுக்கணுமேன்னு கொடுக்க கூடாது. Oh, if I don't give, God will punish me. No, not like that. ஐயோ நான் கொடுக்கலனா ஆண்டவர் அடிச்சிடுவார் அப்படி கிடையாது. If you give cheerfully, நீங்க சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா God is so happy. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா. Wow, this boy is giving me cheerfully. வாவ் இந்த மனிதன் உற்சாகமா I கொடுக்கிறார். will bless the seed. நான் அந்த விதை I will ஆசீர்வதிக்கிறேன். increase its fruit. அந்த விதை பலனை I will multiply it. அதை நான் பெருக You செய்கிறேன். will have too many. உங்களுக்கு நிறைய இருக்கும். Because the word of God says, தேவ வார்த்தை சொல்லுது. Isaiah chapter 55, ஏசாயா 55 verse அதிகாரம் 10 and 11, 10 11 when God sends a word to this earth, ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த the பூமிக்கு word அனுப்பும் goes பொழுது, down, அது it does its work, அது வேலையை செய்கிறது. like a dew from heaven comes down upon the grass, வானத்திலிருந்து பொழிகிற அந்த பனியை போல it makes the grass grow, அது இந்த நிலத்தை வளர plants செய்கிறது. grow, செடிகள் and வளருகிறது. gives fruit. அது கனியை In the தருகிறது. same way, the word of God comes, அதே போல தேவ வார்த்தையும் வருகிறது. it increases the blessing. ஆசீர்வாதங்களை பெருக You have a செய்கிறது. great harvest of fruits. உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. Everybody say, I have a great harvest. எல்லாரும் சொல்லுங்க எனக்கு ஒரு பெரிய அறுவடை This இருக்கிறது. February, I have a great harvest. இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது. Harvest of blessings, ஆசீர்வாதத்தின் harvest அறுவடை, of joy, சந்தோஷத்தின் harvest அறுவடை, of fruits, கனிகளின் அறுவடை, harvest of healing. சுகத்தின் அறுவடை. What you sow, that you will reap. எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுவடை If செய்வீங்க. you sow the seed of healing, you are going to reap the harvest of healing. சுகத்தின் விதையை நீங்க விதைத்தால் சுகத்தின் அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. Sow your word. உங்க வார்த்தைகளை விதையுங்கள். Death and life are in the power of your word. மரணமும் ஜீவனும் உங்களுடைய வார்த்தையின் வாயின் அதிகாரத்துல தான் இருக்கு. Sow the word of life. ஜீவனுள்ள வார்த்தையை விதை. Sow the word of joy. சந்தோஷத்தின் வார்த்தைகளை Sow விதை. the word of harvest. அறுவடையின் வார்த்தைகளை Sow விதை. the word of holiness. பரிசுத்தத்தின் வார்த்தைகளை விதையுங்க. Sow the word of increase. பெருக்கத்தின் வார்த்தைகளை விதையுங்க. Sow the word of blessings. ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை What விதையுங்க. you sow, நீங்க எதை you will விதைக்கிறீங்க have a great harvest of that. அதுல ஒரு பெரிய I'm அறுவடை going to பார்ப்பீங்க. sow the blessings in this month. இந்த மாதம் நான் ஆசீர்வாதத்தின் Let வார்த்தைகளை my விதைக்கிறேன். mouth be filled with God's power and word. என்னுடைய வாய் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் I'm going to நிரப்பப்பட்டிருப்பதாக. speak only the positive and faith word. நான் பாசிட்டிவாக விசுவாச வார்த்தைகளை மாத்திரம் பேச போகிறேன். I'll have a great harvest. எனக்கு அதுல ஒரு பெரிய In அறுவடை. Jesus' name, a month of great blessings. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதம். What you are going to sow, எதை நீங்க விதைக்க போறீங்க decide it. இன்றைக்கு தீர்மானியுங்க. You will have a great harvest of that. அதுல ஒரு பெரிய பெரிய In Jesus' அறுவடையை name, பார்ப்பீங்க. amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Father, we ஆமென். bless everyone in Jesus' name. ஆண்டவரே எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். Let அப்பா. everyone have a great harvest and multiplication of seeds and blessings. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே பொருட்களையும் ஒரு பெரிய அறுவடையும் We ஆசீர்வாதமும் speak a இருப்பதாக. great blessing in this month, Lord. இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். A great harvest of healing, சுகத்தின் பெரிய அறுவடை, a great harvest of miracles, அற்புதங்களின் அறுவடை, a great harvest of money, பணத்தின் அறுவடை, a great harvest of joy, சந்தோஷத்தின் அறுவடை, a great harvest of grace and power. ஒரு பெரிய கிருபையும் வல்லமையும் அறுவடை We செய்யட்டும். speak the life in Jesus' name. தேவனுடைய ஜீவனை நாங்கள் I பேசுகிறோம். speak healing to everybody. எல்லாருக்கும் நான் சுகத்தை I பேசுகிறேன். speak miracle to everybody. நான் அற்புதங்களை We பேசுகிறேன். speak God's word தேவ வார்த்தையை that பேசுகிறோம். will bring a great harvest in our life. எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய In அறுவடையை Jesus' கொண்டு வரும். name. இயேசுவின் Amen. நாமத்தில் ஆமென்.